வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதுவும் 2025 கேட்ட ஒரிஜினல் கொஷின்ஸோட ஆப்டிடியூட் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ கொடுத்துருக்கோம், அதோட தொடர்ச்சி தான் இது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 கொஷின்ஸு, அது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ குரூப் டியை பொறுத்தளவுக்கு நிறைய சம்ஸ் நிறைய கால்குலேஷன்ஸ், நம்பர்ஸ் மல்டிப்ளிகேஷன்லாம் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம எப்படி ஃபாஸ்ட்டாக ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு சமபக்க முக்கோணத்தின் பக்கம் ஒரு சதுரத்தின் பக்கத்திற்கு சமம். ஓகேவா? சமபக்க முக்கோணத்தின் சுற்றுவட்ட ஆரம் மற்றும் சதுரத்தின் உள்வட்ட ஆரம் ஆகியவற்றின் விகிதம் என்ன? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சமபக்க முக்கோணத்தோட சுற்றுவட்ட ஆரம் அப்படிங்கிறத நம்ம ஆறுன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி சதுரத்தின், அதாவது சதுரம் இருக்குன்னா அதுக்குள்ள நம்ம உள்ள ஒரு ரவுண்டு வரைகிறோம், வட்டம் வரையும் போது அதோட ஆரம் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட விகிதம். ஸோ அப்போ இது சதுரம், சதுரத்தோட உள்வட்ட ஆரம், அதை ஸ்மால் ஆர்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுக்கும் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னா, சமபக்க முக்கோணத்தோட பக்கம் ஒரு சதுரத்தின் பக்கத்திற்கு சமம். ஸோ அப்போ சமபக்க முக்கோணத்தில் வரக்கூடிய ஏயும் இந்த ஸ்கொயரில் வரக்கூடிய சைடு ஏயும் ஈக்குவல் அப்படிங்கிறப்போ ஃபார்முலா. அப்போ இந்த ஆர் சமபக்க முக்கோணத்தோட சுற்றுவட்ட ஆரம் இருக்கு இல்லையா, அந்த சுற்றுவட்ட ஆரம், அதாவது இந்த லைன். ஓகேவா? ஸோ இந்த லைன் அப்படிங்கிறதுல அந்த லைனை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், என்னது ஆரம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வர்றப்போ இதோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த ஏதாவது ஒரு ஆரம் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஏவும் இங்கே வரக்கூடிய ஏயும் ஈக்குவல். ஸோ அப்போ ஏ டிவைடட் பை √3 வரும். அப்போது சமபக்க முக்கோணத்தோட சுற்றுவட்ட ஆரத்தோட வேல்யூ a/√3. அடுத்து இதுக்கு பார்த்தோம்னா இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது ஃபுல்லாக ஏ இருக்கும், அதில் பாதி, ஏன்னா ஸ்கொயரில் இந்த சைடு ஏ அப்படின்னா அதில் பாதி தானே உங்களுக்கு ஆரம் வரும். அப்போ a/2. ஸோ அப்போ இந்த 2 ஏவும் ஈக்குவல்னு மேலேயே கொடுத்துட்டாங்க. அப்போது இதுக்கு ரெண்டுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுதான். ஸோ ரேஷியோ கண்டுபிடிச்சோம்னா இங்கே என்ன இருக்கும், 2 இருக்கா. ஸோ ஏ கேன்சல் ஆயிரும், நமக்கு என்ன கிடச்சிருக்கும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 இருக்கும், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது √3 இருக்கும். ஸோ அப்போது அதோட ரேஷியோ என்னது, 2√3. ஸோ அதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் போட முடியும். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 374 and 384 இடையுள்ள பகா எண்களின் எண்ணிக்கை டோட்டலாக எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 3 இடையில், அப்போ 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83. ஸோ இந்த நம்பர்ஸ் தான். இதில் எந்த நம்பர் ப்ரைம் நம்பர் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். கண்டிப்பாக இது 5ஆல் டிவைட் ஆகும், அப்போ இது வராது. இது 2ஆல் டிவைட் ஆகும், இதுவும் வராது. இங்கே 7ல் முடியுது. 7ல் முடிஞ்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், 7ல் முடியுதுன்னா இது எந்த நம்பரால் டிவைட் ஆகும்னா 29ஆல் டிவைட் ஆகும் இது. ஸோ அப்போ இதுவும் வராது. 8ல் முடியுதுன்னா கண்டிப்பாக இது 2ஆல் டிவைட் ஆகும், அப்போ இதுவும் வராது. 9, 379, 379 வருமா, 379 இது 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணோம்னா 3 + 7 + 9 இதை 3ஐயும் ஆட் பண்ணோம்னா, ஆட் பண்ணி வரக்கூடிய நம்பர் 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ 10, 19 கண்டிப்பாக 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அப்போ இது ஒரு ப்ரைம் நம்பராக வரும். இது ப்ரைம் நம்பராக வராது. 381 இங்கேயும் செக் பண்ணி பாருங்கள், 8, 1, 9, 10, 12. ஸோ அப்போ கண்டிப்பாக இது 3ஆல் டிவைட் ஆகும், அப்போ இதுவும் ப்ரைம் நம்பர் கிடையாது. இது 2ஆல் டிவைட் ஆகும், அப்போ இதுவும் ப்ரைம் நம்பர் கிடையாது. அடுத்து 383 பார்த்தோம்னா 6, 6, 8, 14 வரும். 14 கண்டிப்பாக 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 3ஆல்னா 3 மல்டிபிள்ஸ் எதுவுமே வராது. ஸோ அப்போ இது எந்த ஒரு நம்பராலையும் மல்டிப்ளை ஆகாது. அப்போ இது 2 மட்டும்தான் இந்த நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இப்போ ஆன்சர் எத்தனை, 2 நம்பர்ஸ் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க.
160 மீட்டர் மற்றும் 140 மீட்டர் நீளம் கொண்ட 2 ரயில்கள் ஒரே திசையில் முறையே 100 km/h மற்றும் 130 km/h வேகத்தில் ஓடுகின்றன. பின்னால் இருந்து வரும் வேகமான ரயில் மற்றொரு ரயிலை முழுமையாக கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் நிமிடங்களில். ஓகேவா? ஸோ இப்போ இது என்னது, சேம் டைரக்ஷனில் போகுது. ஸோ சேம் டைரக்ஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும், ஹையஸ்ட் ஸ்பீட்ல இருந்து லோயஸ்ட் ஸ்பீடை கழிக்கணும். இதே இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துச்சுன்னா ஆட் பண்ணணும். ஸோ இது நார்மலாக நமக்கு தெரியும். அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடு வேணும்னா 130 - 100, அப்போ கழிக்கும் போது 30 km/h கிடைக்கும். இது சேம் டைரக்ஷன்னால கழிக்கிறோம். ஓகேவா? இப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இப்போ நமக்கு டைம் தான் வேணும். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரே டைரக்ஷனில் போகுங்கிறப்போ 2 ரயிலோட என்னது டிஸ்டன்ஸையுமே நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும், 160 + 140, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மீட்டரில் இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா 300 மீட்டர். ஆனால் நமக்கு ஸ்பீட் என்ன இருக்குது, km/h இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த km/h மீட்டர்/செகண்டாக மாற்றணும். மாற்றினாதான் நம்மளால் இங்கே கொண்டு வர முடியும். ஏன்னா அது மீட்டரில் இருக்குங்கிறதுனால. ஸோ அப்போ என்ன பண்ணணும், km/h மாற்றணும்னா 5/80 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 5/80 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 3 டைம்ஸ்னா 10, 6 வருமா, 18, திருப்பி 32 6 2 10. ஸோ 25/3 வரும். இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டைம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸ் வந்து 300 மீட்டரு. ஸ்பீட் என்ன இருக்குது, 25/3 இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், 300/25 டிவைடட் பையில் இருக்கக்கூடிய 3 மேலே வந்து மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம், அடிக்கலாமா, இதை 5 டைம்ஸ் அடிக்கலாம். 6 5 30, 5 5 25, அகெயின் அடித்தோம் அப்படின்னா 12. ஸோ 12 3 36 செகண்ட்ஸ். நமக்கு இங்கே என்ன வேணும், நிமிடங்களில் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 36 செகண்ட்ஸை நிமிஷமாக மினிட்ஸாக மாற்றணும். அப்போ 60ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 60ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது, 1 6 6 6 36, இங்கே 0 இருக்கும். ஸோ 0.6 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 0.6 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து கால்குலேஷன், இங்கே வந்து km/h மீட்டர்/செகண்டாக மாற்றிருக்கோம். மீட்டர்/செகண்டை திருப்பி என்ன பண்ணியிருக்கோம், செகண்டை வந்து மினிட்ஸாக மாற்றிருக்கோம். அடுத்த கொஷின், a toy is in the form of cone mounted on a hemisphere. அதாவது ஹெமிஸ்பியர்னா இந்த மாதிரி இருக்கும், கோலத்தில் பாதி, அரை கோலம்னு சொல்லுவோம் இல்லையா, அது. இதுக்கு மேலே ஒரு கூம்பு நிற்கிது. இந்த மாதிரி ஒரு டாய் இருக்குது. அதாவது இந்த தஞ்சாவூர் பொம்மை மாதிரி அதிலே கூம்பு வடிவம் உள்ளது. ஸோ இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 ஃபிகர் இருக்குது. கீழே வந்து ஹெமிஸ்பியர் இருக்குது, மேலே வந்து கூம்பு இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது வந்து ஹைட்டு, இது கோனோட ஹைட்டு, இது கோனோட ஆரம் ப்ளஸ் இந்த ஹெமிஸ்பியரோட ஆரமாக இருக்கும். ஓகே, இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, போத் ஹேவிங் தி சேம் ரேடியஸ் ஆஃப் 7 சென்டிமீட்டர். நான் சொன்ன மாதிரி எது இதோட, அதாவது கோனோட ரேடியஸும் இந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸும் சேம். ஹெமிஸ்பியரோட ரேடியஸும் சேம், ரெண்டுமே 7 சென்டிமீட்டர். The volume of the conical part is equal to the volume of the hemispherical part. அதாவது வால்யூம் ஆஃப் கோனும் எது ஈக்குவல், வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரும் ஈக்குவல். ஸோ நமக்கு ரெண்டுக்குமே ஃபார்முலா தெரியும். அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் ஹைட் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஹைட்னா இந்த கூம்போட ஹைட்டு ப்ளஸ் இந்த ஹெமிஸ்பியரோட ஹைட். ஹெமிஸ்பியரோட ஹைட்டுங்கிறது என்னது, அதோட ரேடியஸ். ஸோ அப்போ ஹைட்டு ரேடியஸ், ஃபஸ்ட்டு நம்ம கூம்போட ஹைட்டு கண்டுபிடிச்சாலே போதும், அதை ரேடியஸோட ஆட் பண்ணி ஃபைனல் டோட்டல் ஹைட்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன தேவை, வால்யூம் ஆஃப் த கோன், வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியருக்கும் ஃபார்முலா. வால்யூம் ஆஃப் த கோன், கூம்போட கன அளவு ஃபார்முலா 1/3 πr² is equal to volume of hemisphere. ஹெமிஸ்பியர் அதாவது அரைவட்ட கோளத்தோட வால்யூம் என்ன, கன அளவு என்னன்னா 2/3 πr³. இப்போ பை அடிச்சிடலாம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 ஆருமே ஈக்குவல் அப்படிங்கிறதுனால இங்கே அடிச்சிடலாம், ஒரு ஆறு மட்டும் வர்ற மாதிரி. வேற 3 3 டிவைடரில் இருக்குது. ஸோ அடிச்சிடலாம். மிச்சம் என்ன இருக்குது, இங்கே ஹச் இருக்குது, இங்கே 2 × r, ஆறுங்கிறது என்ன 7. ஸோ 2 × 7 14 இருக்குது.
ஹைட் நம்ம 14 கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே இருக்க ஆரையும் ஆட் பண்ணணும், ஏன்னா டோட்டல் ஹைட்டு கேட்டிருக்காங்க. டோட்டல் ஹைட்டு வேணும்னா இந்த ஹைட் ப்ளஸ் ஆர், ஆல்ரெடி ஹைட் 14 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ரேடியஸ் வந்து சேம் 7. ஸோ ஆட் பண்ணோம்னா 21 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் இதுக்கு 21 சென்டிமீட்டர். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன முக்கியமாக தெரியணும்னா ஃபார்முலாஸ். இந்த வால்யூமை பொறுத்தளவுக்கு ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார்முலாஸ் இல்லாமல் நம்ம எதையுமே பண்ண முடியாது. அடுத்து இந்த 36 கொஸ்டின் நம்ம பார்க்காம விட்டுறோம், அதை பார்த்தலாம். ராஜீவ் மற்றும் சச்சின் முறையே 160 மற்றும் 1690 முதலீடு செய்து ஒரு தொழிலை தொடங்குறாங்க. அதாவது ராஜீவ் வந்து 160 ரூபா முதலீடு செய்கிறாரு, சச்சின் வந்து 1690 ரூபாய் முதலீடு செய்கிறாரு. அவங்க ஈட்டிய லாபத்தோட ராஜீவோட பங்கு, ஸோ ராஜீவுக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிக்குன்னா 720 ரூபா அப்படின்னா ஒட்டு மொத்தமாக இவங்க 2 பேர்த்துக்கும் எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கும், அதாவது சச்சினோட லாபம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா அது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இவங்களோட பங்கோட ரேஷியோ பார்க்கலாம். அதாவது ராஜீவ் வந்து சச்சின் 160 ரூபா போட்டிருக்கான், இவன் வந்து 1690 ரூபா போட்டிருக்கான். ஸோ இதோட ரேஷியோ பார்க்கும்போது 16:169 ரேஷியோவில் இவங்க போட்டிருக்காங்க. ஸோ அப்போ டோட்டல் ரேஷியோவோட அந்த வேல்யூங்கிறது இது ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ வருது, 185 வருது. இருக்கட்டும். இப்போ நமக்கு தெரியும் 16 பங்கு போட்ட ராஜீவுக்கு 720 ரூபாய் கிடைச்சிருக்கு. 16 பங்குக்கு 720 ரூபானா ஒரு பங்குக்கு எவ்வளோ? ஸோ 720 டிவைடட் பை 16 போடலாமா? போட்டோம்னா என்ன கிடைக்கும்? அடிச்சோம்னா 45 கிடைக்கும். அப்போ ஒரு பங்கு போட்டாங்கன்னா 45 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ 169 பங்கு. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் கேட்டிருக்காங்க, இருவரும் ஈட்டிய மொத்த லாபம். அப்போ மொத்த பங்கு எவ்வளோ? 185 பங்கு. அப்போ ஒரு பங்கு 45 ரூபானா 185 பங்கு வேணுங்கிறப்போ 185 × 45. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 8325 ரூபாய் வரும். ஸோ ஆன்சர் இதுக்கு 8325. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அதை வந்து நம்ம ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணி போடும்போது இன்னும் ஈஸியாக போடலாம். ஸோ இதில் மல்டிப்ளிகேஷன் அண்ட் கால்குலேஷன் தான் ரொம்ப முக்கியம். அதை கரெக்டாக பண்ணால் தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ இதோட வந்து இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதில் ஒரு 5 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டியில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே நம்ம ட்ரை பண்ணுவோம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.